மூழ்கவே முடியாது என்று கூறப்பட்ட ஒரு கப்பல் தனது முதல் பயணத்திலேயே கடலுக்குள் மூழ்கியது எப்படி? வணக்கம் நண்பர்களே, இது அறிவோம் ஆயிரம். இன்று உலகின் மிக பிரபலமான கடல் விபத்துகளில் ஒன்றான டைட்டானிக்கின் உண்மை கதையை பார்க்கலாம். 1912ஆம் ஆண்டு டைட்டானிக் உலகின் மிகப்பெரிய மற்றும் ஆடம்பரமான பயணிகள் கப்பலாக கட்டப்பட்டது. அந்த காலத்தில் பலர் இதை மூழ்காத கப்பல் என்று அழைத்தனர். 1912 ஏப்ரல் 10ஆம் தேதி இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவை நோக்கி தனது முதல் பயணத்தை டைட்டானிக் தொடங்கியது. கப்பலில் 2200க்கும் மேற்பட்ட பயணிகளும் பணியாளர்களும் இருந்தனர். எல்லாம் நன்றாக சென்று கொண்டிருந்த நிலையில் ஏப்ரல் 14ஆம் தேதி இரவு ஒரு பெரிய பனிப்பாறை நேராக டைட்டானிக்கின் பாதையில் தோன்றியது. அதை தவிர்க்க முயன்றாலும் கப்பலின் பக்கவாட்டு பகுதி பனிப்பாறையில் மோதி சேதமடைந்தது. சில மணி நேரங்களுக்குள் கடல் நீர் கப்பலுக்குள் நுழைய தொடங்கியது. ஆனால் இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. கப்பலில் இருந்த அனைவரும் காப்பாற்ற போதுமான உயிர்காக்கும் படகுகள் இல்லை. இறுதியாக 1912 ஏப்ரல் 15 அதிகாலை டைட்டானிக் முழுவதுமாக கடலுக்குள் மூழ்கியது. 1500க்கும் அதிகமான மக்கள் உயிரிழந்தனர். ஆனால் டைட்டானிக் ஏன் மூழ்கியது? உண்மை என்னவென்றால் இது எந்த மர்மமும் அல்ல. பனிப்பாறை மோதல், அதிக வேகம், பாதுகாப்பு குறைபாடுகள் மற்றும் போதுமான உயிர்காக்கும் படகுகள் இல்லாததுதான் இந்த பேரழிவிற்கு காரணம் என்று ஆய்வுகள் கூறுகின்றன. உலகில் இன்னும் பல தீர்க்கப்படாத மர்மங்கள் இருக்கின்றன. அவற்றின் பின்னால் இருக்கும் உண்மைகளை அறிய அறிவோம் ஆயிரமை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள்.